السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ரமலானினுடைய மாதம் பிறை 1, அதாவது சஹருடைய வேளையில் நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். ஏழ்மை நிலையை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் முதலாவது நோன்பு நோக்கக்கூடிய இந்த நேரம். இந்த ரமலானுடைய மாதம் ஏனைய நாட்களில் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழாதவர்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மில் அநேகமானோருக்கு கிடைக்கும். ஏனென்றால் நாம் சஹர் செய்வதற்காக அந்த தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். நாம் தஹஜ்ஜுடைய அந்த தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களில் மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம். அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே நாம் எழுந்து அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். எவ்வாறு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவது? 2 முதல் 8 ரக்காத்துக்கள் வரை நம்மால் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். நாம் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி நாம் இந்த துஆவை ஓதி பிரார்த்தனை செய்வோம். நாம் ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய மாதம் குர்ஆனினுடைய மாதம். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம். அதாவது அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே கூறுகின்றான், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு இந்த ரமலானினுடைய மாதத்திலே இருக்கின்றது. அந்த அளவுக்கு சிறந்த கண்ணியமான மாதம். ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய மாதம். ஒரு பருள் செய்தால் 70 பருளினுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு சுன்னத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் ஒரு பொருளினுடைய நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதம் முழுவதும் நாம் நல்லமல்களை செய்வோம். அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆன் ஓதத் தெரியாதவர்கள் இந்த மாதத்திலாவது நாம் குர்ஆனை படித்துக் கொள்வோம். அதிகமான குர்ஆன்களை ஓதுவோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரமலானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமலானினுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வினுடைய மகஃபிரத்தையும் அல்லாஹ்வினுடைய எத்துக்கும் மினனாரையும் அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதங்களில் இருக்கக்கூடிய 2 நேரங்கள் இருக்கின்றது. இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான்.
அதில் முதலாவது சஹருடைய நேரம், அந்த தஹஜ்ஜுடைய நேரம். இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டால் அல்லாஹ் அந்த துஆக்களை கபூல் செய்கின்றான். இரண்டாவது, நாம் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம், அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சஹாபி தன்னுடைய குழந்தையை காணவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகிறார்கள். நபி அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபி அந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார். அவருடைய குழந்தை எவ்வாறு வருகின்றதென்றால், ஆட்டு மந்தைகளோடு, ஒட்டக மந்தைகளோடு அந்த குழந்தை அவரிடத்திலே திரும்பி வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்தவற்றை கூறிய பொழுது, இவைகள் அனைத்தும் உங்களுக்குரியது என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யக்கீனோடு ஓதினார்கள். அவர்களை அல்லாஹ் செல்வ செழிப்போடு வாழ வைத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம், நாம் இந்த துஆவை ஓதுவோம். நேரங்களில் சிறந்த நேரமாக இருக்கின்றது. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே இந்த துஆவை ஓதுவோம், இந்த திக்ரை ஓதுவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு திக்ர், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற இந்த திக்ரை ஓதுவோம். யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். இவ்வாறு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலே நம்முடைய துஆக்களும் திக்ருகளும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எவ்வாறு அல்லாஹ்விடம் கையேந்தினால் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்ததோ, அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அந்த குகைவாசி இளைஞர்கள் எவ்வாறு அல்லாஹ்விடம் கையேந்தினார்களோ, அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்ததோ, அதே போன்று நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கும் பதில் வழங்குவான். நம்முடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி எவ்வாறென்றால், அவர் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அவர் அல்லாஹ்விடம் கையேந்துகிறார். அவர் விவசாயம் செய்கிறார். அந்த பூமிக்கு தண்ணீர் தேவை. அவர் கையேந்துகிறார் அல்லாஹ்விடம் 2 ரக்காத் தொழுதுவிட்டு. அல்லாஹ் அவருடைய அந்த இடத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மழையை பொழிய வைத்தான். அந்த அளவுக்கு சிறந்த ஒன்று. அல்லாஹ்விடம் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், நாம் துஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒன்று அல்லாஹ்விடம் கையேந்துவது. நாம் நம்மை படைத்த ரப்பிடம் கையேந்தினால் நிச்சயமாக அவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்விடம் கையேந்தினார்கள். அல்லாஹ்வினுடைய உதவியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாமும் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் கேட்போம். நம்முடைய கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடம் கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். வந்திருக்கக்கூடிய இந்த ரமலானினுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி, இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லமல்களை செய்து, இந்த ரமலானுடைய எல்லா விதமான பாக்கியங்களையும் அடைந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.